தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் என்கிற படத்தில் வில்லனாக நடித்த பிரபலமானவர் மன்சூர் அலிகான். அதன் பிறகு பல படங்களில் வில்லனாக நடித்து சில படங்களில் ஹீரோவாகவும் கேரக்டர் நடிகராகவும் நடித்து வருகிறார். அதோடு சினிமா உலகம் என்பது சென்டிமெண்டானது. ஆனால் மன்சூர் அலிகான் படப்பிடிப்பு தளத்துக்கு செல்லும் போது பூனையை குறுக்கே வர வைத்து படப்பிடிப்புக்கு செல்வார். இப்படி மற்றவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை பின்பற்றினால் இவரோ அதற்கு எதிர்மாறாக செயல்பட்டு தன்னை அவர் வெளிக்காட்டி கொண்டு வருகிறார். அந்த வகையில் 2000 தமிழ் பேரரசு என்கிற பெயரில் ஒரு கட்சியை தொடங்கினார் நடிகர் மன்சூர் அலிகான். அப்படி தொடங்கி தேர்தலையும் சந்தித்து தோல்வியடைந்தார். இதுபோன்று அவர் அவ்வப்போது அரசியல் களத்திற்குள் வருவது சகஜமாகிவிட்டது. கடந்த மக்களவைத் தேர்தலின் போது கூட சீமானின் நாம் தமிழர் கட்சி சார்பில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது டீ கடையில் டீ ஆற்றுவது, வீடுகளுக்கு சென்று வீட்டு வேலை செய்வது, ஹோட்டல்களுக்கு சென்று தோசை சுடுவது என்று அலம்பல் செய்தார் மன்சூர் அலிகான். அப்படி தானே அவர் அந்த தேர்தலின் போது பிரபலப்படுத்தி கொண்ட போதும் குறைவான வாக்குகளே அவருக்கு கிடைத்தது. இப்படியான நிலையில் நேற்றைய தினம் தமிழ் தேசிய புலிகள் என்கிற பெயரில் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார் மன்சூர் அலிகான். அது மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் உள்ள சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார். அதனால் தமிழ் தேசியம் பேசி வரும் சீமானை போன்று தற்போது மன்சூர் அலிகானும் தமிழ் தேசியம் பேச தொடங்கியிருக்கிறார். அதன் காரணமாகவே தமிழ் தேசிய புலிகள் கட்சி என்கிற புதிய அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறார். இதற்கான பிரஸ் மீட்டை நடத்திய போது காயிதே மில்லத்தின் தொப்பியை தலையில் வைத்துக்கொண்டு சில முஸ்லிம்களையும் தன்னுடன் இணைத்து கொண்டு பேட்டி கொடுத்திருக்கிறார் மன்சூர் அலிகான். அது மட்டுமின்றி திமுகவை சரமாரியாக குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக திராவிட கட்சிகள் தமிழர்களுக்கான கட்சி அல்ல, பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி வருகிறார்கள் என்று விமர்சனம் செய்துள்ளார். அதோடு அவரிடத்தில் மீடியாக்கள் கடந்த தேர்தலில் சீமானின் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து போட்டியிட்ட நீங்கள் இந்த தேர்தலில் புதிய கட்சி தொடங்கியதன் காரணம் என்ன என்கிற கேள்வியை எழுப்பிய போது சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் பேசி திட்டு வாங்கி வருகிறார், அதனால் அவர் மட்டுமே திட்டு வாங்குவதா என்று நானும் தமிழ் தேசியம் பேசும் கட்சியை தொடங்கி இருக்கிறேன், இனிமேல் நான் தமிழர்களுக்காக குரல் கொடுக்க போகிறேன் என்று கூறிய நடிகர் மன்சூர் அலிகான் சீமானின் கட்சியிலிருந்து வெளியேறியதற்கான காரணத்தையும் வெளியிட்டுள்ளார். அதாவது கடந்த மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட எனக்கு தற்போது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தொகுதி ஒதுக்கவில்லை. 2 மாதங்களாக காத்து கொண்டிருந்தேன். அப்படி போட்டியிட வாய்ப்பு தரவில்லை என்றதும் நானே கட்சி தொடங்கி தேர்தலில் போட்டியிட தயாராகி விட்டேன் என்று கூறியிருக்கிறார். அதோடு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து கட்சி தொடங்கியிருக்கும் சரத்குமார், சீமான், கமல்ஹாசன் ஆகியோரை விட நான் தான் அரசியலில் சீனியர். கடந்த 2000 ஆண்டிலிருந்து நான் அரசியலில் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் அவர்கள் கட்சியில் இணைந்து போட்டியிடுவதை விட நானே கட்சி தொடங்க முடிவெடுத்தேன் என்கிறார். ஆனால் சீமானுக்கும் மன்சூர் அலிகானுக்கும் சில கருத்து மோதல் நடந்ததாகவும் அதன் காரணமாகவே அவருக்கு எதிராக தான் கட்சி தொடங்கி இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இதற்கு முன்பு தனது கட்சியிலிருந்து சில தம்பிகள் மாற்றுக் கட்சிகளுக்கு சென்றபோது மனதளவில் வருந்திய சீமான் மன்சூர் அலிகான் சென்றது குறித்து துளியும் வருந்தவில்லையாம். காரணம், இப்போது தனி கட்சி தொடங்கி தமிழ் தேசியம் பேசப்போவதாக கூறும் மன்சூர் அலிகான் நாம் தமிழர் கட்சியில் இருந்தபோது தமிழ் தேசியம் பேசியதில்லை. இந்துக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் கடைபிடித்து வந்திருக்கிறார். அதன் காரணமாக தான் தற்போது தான் மீடியாக்களை சந்தித்த போது காயிதே மில்லத்தின் தொப்பியை அணிந்து தான் இஸ்லாமியன் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார் மன்சூர் அலிகான். ஆனால் சீமானின் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாகவே செயல்பட்டு வருகிறது. அதனால் அவரது கொள்கை கோட்பாடுகள் இவருக்கு செட் ஆகவில்லை. இது போன்ற காரணங்களால் அவர்களுக்குள் கருத்து மோதல் ஏற்பட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி இருக்கிறார் மன்சூர் அலிகான். அதோடு இவரது செயல்பாடுகள் பிடிக்காமல் தான் 2 மாதங்களாக தான் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டும் அதை வழங்காமல் இருந்திருக்கிறார் சீமான். ஆனால் இப்படி புது கட்சி தொடங்கியுள்ள மன்சூர் அலிகான் சீமானை விட திமுக மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். பாஜகவை மதவாத சக்தி போன்றும் திமுக தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதில்லை என்பது போலவும் அவர்கள் தெலுங்கர்களின் கட்சி என்பது போலவும் கூறியிருக்கிறார். மேலும் இதற்கு முன்பு ரஜினி, கமல் போன்றவர்கள் அரசியலுக்கு வரப்போவதாக இருந்தபோது பரபரப்பான சூழல் நிலவியது. ஆனால் இப்போது மன்சூர் அலிகான் கட்சி தொடங்கிவிட்டார் என்றபோது அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை.
அது குறித்த பரபரப்பு செய்திகளை வெளியிடவில்லை. புதிய கட்சியை தொடங்கப் போகிறேன் என்று மீடியாக்களுக்கு அழைப்பு விடுத்த போது ஒரு 4-5 பேர் மட்டுமே சென்றிருந்தார்கள். இதனால் மனதளவில் நொந்து போய்விட்டார் மன்சூர் அலிகான். நான் ஒரு பிரபல நடிகர், ஒரு புதிய கட்சியை அறிவிக்கப் போகிறேன். நான் அழைத்து வர மறுக்கிறீர்களா என்று சில நிருபர்களுக்கு போன் செய்து புலம்பி தள்ளியிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் கட்சி தொடங்குவதை யாருமே பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.